மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு சென்னை ஐயப்ப பக்தன் வரலாம். ஐயப்ப சுவாமியே அருள் செய்யப்பா சுவாமியே. மூன்று முறை காலை ஒன்று வாப்பா. வரலாம்ப்பா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வாழ்ந்திருக்கிற வீட்டில் எங்கே பார்த்தாலும் தெய்வ உருவங்களும் தெய்வ திரு ஓவியங்களும் நிறைய வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு பீரோலையும் ஒவ்வொரு இடத்துலையும் சாமியுடைய பிரசாதங்கள் நிறைந்து நிறைந்து கிடக்கு. இதுவரை ஆண் தெய்வத்தை வணங்கி ஒரு அம்மன் தெய்வத்தை கூட கையெடுத்து கும்பிடாத அளவுக்கு உன் மனதை பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஏன் இப்படி நடந்தான் என்று நான் கேட்டோம்னா, நீ கல்யாணமே முடிக்காமல் வேதனைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கால்வா நாம் கல்யாணம் முடிக்கலை, பெண் தெய்வத்தை கும்பிட்டு அந்த தெய்வம் இறக்கப்பட்டு ஒரு பொம்பளையை நமக்கு துணையாக கொண்டு வந்து விட்டு அதுலேயும் ஒரு வேதனையும் சுமையும் வந்துடக்கூடாது. ஆகையினால் இந்த ஆண் தெய்வ வழிபாட்டிலேயே நம்ம பெயர்வோம் என்று சொல்லி தூய துறவியாகிய எம்பெருமான் ஐயப்பனையும் வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி நம்முடைய நெஞ்சில் குடியிருக்கும் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டு எங்களை நீ கும்பிட்டுக்கிட்டு இருக்க. இப்போ உன்னுடைய தொழிலில் ஒரு 6 வருஷ காலம் பொல்லாத சோதனையும் துயரமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு சில மனிதர்களால் பல இன்னல்களும் வேதனையும் நடந்ததுண்டு. அதில் உன்னுடைய பணங்கள், கோடிகளை ஒட்டிய பணங்கள் நஷ்டமாகி பல வேதனைகளை அடைந்து சட்டப்பூர்வமான சிக்கலில் மாட்டி இப்பொழுது ஒரு தெளிவை பெற்று வந்திருக்கிறாய். உன்னுடைய வண்டி ஓடிய பணங்களை நான் வர வச்சு தந்துருந்தேன். அடிக்கடி இப்பொழுது சனி பகவானுடைய தொல்லையினால் வண்டியில் ஓயாத சேதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மனிதனுக்கு வரவில்லை என்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்து கொள்வாயாக. உனக்குள்ளும் புறமும் நான் இருக்கேன். ஆனாலும் ஏதோ ஒரு அடையாளம் வர வேண்டும் என்பதற்கு வண்டியிலே ஒரு சிறு கோரை. இவைகளெல்லாம் இனி வராமல் உன்னை சுபிட்சமாக்கி வாழ வைத்து உன் கடன்களை தீர்த்து உன்னுடைய பணங்களெல்லாம் வர வச்சு நீ நினைக்கிற தர்மங்களை செய்ய உனக்கு துணையாக இருந்தால் போதும்லா. கால் வந்துட்டு உன்னோடு இருக்கிற ஒரு மகன் இழந்தவனுக்கு நீ கல்யாணம் முடித்து வச்சு அவனை வாழ வைத்து காட்டணும்னு சொல்லி உன் மனதில் ஒரு எண்ணத்தை வச்சுருக்க. அவனுக்கு கல்யாணம் முடித்து வச்சு கண்குடியில் வாழ வைப்போம். அவன் பிள்ளைகளையும் காப்பாற்ற வழிவகுத்து தாரேன். உன் பணமெல்லாம் வந்து சேரும். என்னை கூப்பிட்ட நேரம் உன் கண்முன் காட்சியாக நிற்போம்ப்பா. வெற்றி உண்டு. இந்தா செல்வமாக இரு மகனே. என் மகனுக்கு வாழ்க்கை தரணும்னு கேட்டு வந்தவங்க பையனுக்கு எங்கே இருக்கான் பையன்? கல்யாணம் முடிச்சிட்டானே? கால் முடிச்சிட்டானா? என்ன அவனுக்கு வாழ்க்கை தரணும்? கால் வந்துட்டு வாங்க. குன்றுதோராடி வரும் குமரவடி வேலன், குமாரவடி வேலன். வாங்க. உன்னுடைய வீட்டு எல்லைக்கு போனேன். எம்பெருமான் முருகப்பெருமானுடைய வழிபாட்டு ஸ்தலம் அங்கே இருக்கிறது. உண்மையா? அதுதான். அதான் குன்றுதோர் ஆடி வரும் குமரவடி வேலன் இருக்கிறான். மயிலேறும் வடிவேலனாக இருந்தாலும் உன் மகன் மதுவாலே மயங்கி மனைவிக்கு பகையாகி குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் நரம்புகள்லாம் தளர்ந்து வேதனைப்பட்டு கிடக்கிறான். கால் ஒன்று சொல்லலாம். ராவணனுடைய மந்திரி மகோதரன் மதிமயங்கி இருந்தது போல உன் மகன் மதிமயங்கி இப்போ குடும்பம் பிரிந்து விடுமோங்கிற துயரலைகள் ஓடுது. இந்த நிலைகளிலிருந்து அவனை திருத்தி வாழ்க்கையை நல்லா அமைத்து தந்தால் போதுமில்ல. இந்த அப்பா
வெற்றியாக்கி தரேன். 9ஆம் தேதி யாகத்தில் வந்து கலந்துக்கான், வெற்றி உண்டு, புண்ணியங்கடுவாய். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்காங்களா? இருக்க நீதிமன்றம் வழக்கு என்ன வழக்கு? கால் வந்துட்டுவாங்க. என்ன வழக்கு இல்லை, இன வழக்கு. கருப்பசாமி என் பிள்ளைய கட்டி கொடுத்த நல்ல வாழலன்னு வருத்தப்பட்டு இருக்கான். யாருப்பா அது? முன்னாலவா? எங்கப்பா கட்டி கொடுத்துருக்க? எந்த ஊரில் கட்டி கொடுத்துருக்கீங்க? சரி நின்னுங்க. பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்து அந்த பிள்ளை நல்ல வாழலன்னு ஒருத்தன் வருத்தப்படுறான். யாரா? வாப்பா 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 வாப்பா, நின்றுக்கலாம், அப்படி நின்றுக்காங்க. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. நாராயணா, இன்னொரு தரம் நாராயண. ஒரு பொம்பளைவனுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க. யாரு? உன்னுடைய சொத்து வழக்கில் ஒரு பெண்ணினுடைய தூண்டுதலால் பல பிரச்சனை வந்திருக்குப்பா. அதனால் அந்த வழக்கு இந்த வருஷத்தில் உனக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு. அதை சமாதானமாகி உனக்கு உரிமையை வாங்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. வரலாம். 1.25 வருத்தமாக தொழிலை இயக்க முடியாத நிலைகளும், வருமானம் இல்லாத வேட்கையும், இழந்த பணத்தை மீட்ட முடியாத துயர அலைகளும், கடன்பட்டு கலங்குகிற துயரமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் காப்பாற்றித்தரேன், வெற்றி உண்டு. இந்தாப்பா 3 முறை என்னைய பார்க்கவா. வாப்பா, பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவன். நீங்கள் எங்கே கட்டி கொடுத்துருக்கீங்க? எங்கே கட்டி கொடுத்துருக்க? எங்கே இருக்காப்பா? கால் வந்துட்டுவாங்க. ஏய், கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் மகா மேலே குற்றமா அவன் மேலே குற்றமானு பார்த்தேன். அவன் மேலே தான் குற்றம். உன் மகா மேலே பிடிவாத தன்மை இருக்குது. அந்த பிடிவாதத்தை மாற்றிட்டானா அவன் ஏற்றுக்கிடுவான். இப்போ அவனுடைய தொழிலும் 2 வருஷமாக நஷ்டப்பட்டு ரொம்ப மன கஷ்டத்தால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துலேயும் போய் வாழ முடியலை, பொண்டாட்டி பக்கத்துலேயும் வாழ முடியலைன்னு உன் மருமகன் கஷ்டப்படுறான். அதுக்கு உன் மகளை நான் திருத்தி தந்தா தான் அவன் சரியாகுவான். கால் வந்துட்டுவான். யாராக இருந்தால் எனக்கு என்ன? திருத்த வேண்டியது நல்லது, வாழ வைக்க வேண்டியது நம்ம கடமை. யார் குற்றத்தையும் தீர்க்கணும். உண்மையா இல்லையா? வாப்பா, 2 வரையும் வரக்கூடிய ஆவணிக்குள்ளே சீர்திருத்தி இன்னையிலிருந்து புனிதமான வாழ்க்கையை நடத்தி தரேன். நீ உனக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கா. உனக்கு என்ன வேணும்? அவங்க நல்லாயிட்டாங்க, சந்தோஷமா இருக்கு. போ, பௌர்ணமிக்கு வந்து சேரு. கர்மசாமிக்கு என் மகனுக்கு நிறைவான கல்யாணம் எதுன்னு தெரியாமல் வேதனைப்படுறவனு கேட்டு வந்தவன். கல்யாணம் முடிச்சாச்சா? நிறைவான கல்யாணம் இது. ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு கஷ்டப்பட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்பிறவி ஒன்றை பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் முருகா. அப்படி உன் உள்ள அழுதுகிட்டு இருக்கு. உன் மகனை முறையான கல்யாணத்தை முடித்து நிலையாக வாழ வச்சு தந்தா போதுமா? இப்போ உன் குடும்பத்துக்கு மந்திர தந்திரத்தால் பல பிரச்சனைகளை உருவாக்கி உன் பிள்ளை நான் சாக போகிறோம்ங்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த துயராலைகளிலிருந்து காப்பாற்றி உன் பிள்ளையை நான் வாழ வச்சு தரேன். இன்னும் ஒரு 3 மாதத்தில் அவங்கள டைவர்ஸை மனநிறைவாக ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலைமை வந்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து ஜெயிச்சு வாழ வைக்கிறேன். அடுத்து வேற ஒரு பொண்ணு கல்யாணம் முடிக்கக்கூடிய நிலைமை வந்தாச்சு. அதுக்கு அவன் மனசுக்கு ஒப்பு வரலை, அதை சீர்திருத்தி தந்துடுறேன். கால் வந்துட்டுவாங்க. எத்தனை துயரங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குது பார்த்தீங்களா? இதையெல்லாம் மறைச்சி தான் வெள்ளை சட்டையும் அலங்காரமும் போட்டுக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். உண்மையா இல்லையா? இந்த பிரச்சனைகளை தீர்த்து தாரேன், மன அமைதி கொடுக்குறேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போப்பா, ஜெயிச்சுக்கலாம். பக்கத்தில் வா செல்லக்குட்டி, நல்லா இருமா. காப்பாற்றியாச்சு. கல்யாணம் முடிச்சு ஆம்பளை பையன் பிறப்பான். என் பேர் வைப்பியா? 2 பிள்ளை பிறக்கும். சந்தோஷமா இருக்கு. புண்ணியம் செய்தோம், புண்ணியம் செய்தோம். வாப்பா, டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்க யாருடா? தம்பி சக்தி நாரா.
தந்தானை துதிப்போமே. உங்கள் பேர் என்ன? அதான் தந்தானை துதிப்போமேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது யார் பாடினது? ஜிக்கி அக்கா பாடின பாட்டு. யாரை பற்றி பாடினது? இயேசுவை பற்றி பாடி. சாந்தமுகை ரோடில் ஒரு சர்ச் இருக்கு, அங்கே போவீங்களா? கால் வந்துட்டு வாங்க. யாருக்கு 10 வயசில்? 10 வயசுலேயே கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களா? கொஞ்சம் கண்ணை முடிக்க நான் பார்க்குறேன். நீ போய் காலில் விழுந்தோடனே நான் 3 விரலை காட்டினேன். இந்த 3 விரலை காட்டினேனே, அது ஏன்? முதல்ல ஒரு திருமணம் முடித்து பிரிவாகி விட்டது. அடுத்து ஒருவர் திருமணம் முடிப்பார் என்று நம்பி பழகி அதுவும் பிரிவாகிவிட்டது. இப்பொழுது 3ஆமத்த நபரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். இதுவும் நிலைக்குமா நிலைக்காதாங்கிற குழப்பம் உன் உள்ளத்தில். அதனால் அவள் வாழ்க்கை செம்மையாக அவனோடு இருக்கும், நடக்கும். கவலை இல்லாமல் வாழ வச்சு தரேன். இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆஸ்தியை உருவாக்கி செம்மையாக்கி தந்தா போதுங்களா? அவனுக்கு நல்லவா, நான் என்ன செய்ய முடியும்? கால் வந்துட்டு வா. 4 வேதங்களாக மாற முடியுமா? வா மகளே, ஓடியா. என்னை இன்னும் 3 முறை நீ பார்க்க வரும் பொழுது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். அவளே அவனை உணர வைத்து ஒரு வெற்றியை தந்து நல்வாழ்வை அளிக்கிறேன். பொறுமையாக இரு. அவள்கிட்ட எதுவும் பேசி சண்டை எடுக்க வேண்டாம். தைரியமாக போ. கர்மதாமிக்கு சாமி, என் வீட்டில் ஒரு வாரிசு பிறக்கணும்னு கேட்டு வந்தவங்க. வருகவே வருகவே இறைவா. யாருக்கம்மா? சபாஸ். வா. யாரெல்லாம் வந்தீர்கள்? ஒன்றும் பேச வேண்டாம். எத்தனை பையங்க? 2 பையங்களா? சரி, காலை விட்டு வாங்க. திருவடி சரணம் சரணம். உங்கள் ஊர் எல்லையில் சிவபெருமான் இருக்காரா? உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 4வது வருஷம் முடிந்து 5வது வருஷம் தொடங்கி 3 மாதம் ஆகுது கல்யாணம் முடிச்சு. இந்த 5வது ஆண்டில் அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு பார்த்தேன். அதோ கருப்பசாமி பக்கத்தில் பாரு, என்னமெல்லாம் இருக்குன்னு பாரு. என்னெல்லாம் இருக்குடா? நீ சொல்லாத, நீங்கள் ஏன் சொல்லுதீங்க? என்னெல்லாம் இருக்குது? சாமி பக்கத்தில் என்னமெல்லாம் இருக்குது பொருள்கள்? என்னம்மா? ஆனந்தமாக இருப்பான். அதற்கு பின் ஒரு பெண்மணி ஒருத்தி பிறப்பாள். புரியுதா? அப்புறம் 2வது பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். அவள் மூக்குத்தி அலங்காரத்தோடு பிறப்பாள். இந்த உலகத்திலேயே மூக்குத்தி அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய தெய்வத்தின் பெயர் என்ன? யாருடா? மீனாட்சின்னு பேர் வச்சுக்கா. 2 ஒன்று போல காலை விட்டுவாங்க. 3 காலை சொன்னது மட்டும் செய்யுமா? அமைதிக்கு பெயர்தான். வாங்க. முதல்ல உன் பிள்ளைக்கு குழந்தை வரத்தை கொடுத்தாச்சு. அடுத்து இவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து வைக்கணும். அதனால் இவனுக்கு நிகராக இந்த கல்யாணம் இதுவரை 2 வருஷமாக நடக்கலை. எவ்வளவோ முயற்சி செய்தோம், வேதனையைத்தான் சம்பாத்தியம் செய்தோம், வெற்றி கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டேன். இவன் பாதத்திலே பாம்பு சுற்றி இருக்கு, நாகதோஷம் இருக்கு. அதை நீக்கி தெளிவடைய வச்சு கல்யாணத்தை நடத்தி தாரேன். எப்போ சாமி நடக்கும்னு சொல்ல மாட்டேக்கீங்களே. ஐப்பசிக்குள்ளே திருமணத்தை வெற்றி ஆக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. இந்தா ஆண் பையன் பிறப்பான். சக்தியாயிரு, முக்தியும் அடைவாய். ஆரம்பம். கர்மசாமிக்கு என் வீடு சொத்து சம்பந்தமாக எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சாமி. என்னடா சொத்து, என்னடா பிரச்சனை? அப்பா வந்து ஒரு கடன் வாங்கி கொடுத்தாரு. 5 லட்சம் ரூபாய் வட்டி முதல்ல ஒரு 5 வருஷம் கொடுத்தாச்சு.
வாங்கி கொடுத்தாச்சு. அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இப்போ கடங்காரன் வந்து எங்களை தொல்லை பண்ணுறான். அப்பா வேலை செஞ்ச ஓனர் வாங்கி கொடுத்தாரு. அந்த சொத்து இன்னும் பிரச்சனையாகவே இருக்குது. அதுக்கு சொத்தை நிகராக எழுதி கொடுத்தாரா? அது எழுதி கொடுக்கல, பாண்டில் மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. அப்போலாம் எனக்கு இப்போ அது வந்து நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய நிலைமையில் இருக்குடா. அதிலிருந்து மாற்றி உனக்கு உரிமையாக்கி தந்தா போதும்ல, அது போதும். கால் வந்துட்டு வா. மகமாரி சமயபுரத்தாளே. உங்கள் வீட்டு பக்கம் மாரியம்மா இருக்காளா? ஆமாம். சரி, தேசமுத்து மாரியம்மன் அதான் கேட்டேன், கேள்வி கேட்டேன். கோயில் மந்தமாக இருக்குது. வண்டி இடத்துலேருந்து தொல்லை 2 வருஷம். உன் தொழிலை விருத்தியாக்கி தரேன். 3 முறை என்னைய பாரு. 9ஆம் தேதி யாகத்தில் வந்து கலந்துக்கா. சரி. வெற்றி உண்டு மகனை, காப்பாற்றுறேன் போ. கருப்பசாமிக்கு என் உடன் பிறந்தவர்களுக்கும் எனக்கும் சொத்தால் கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது கருப்பசாமி. அதை எனக்கு கொஞ்சம் வெற்றியாக்கி கொடுங்க. யாருமா அது? நீ வழிதான் கொடுக்கியா? நீ சொத்துக்காரி இல்லையா? யாருக்கெல்லாம்? உன் சகோதரனா? கால் வந்துட்டு வாங்க. கோவில் கண்டேன் அங்கே தெய்வம் என்றேன், நீயும் இல்லை கண்ணே நானும் இல்லை. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். உனக்கு எல்லாம் கொடுத்தாச்சுன்னு எழுதி மாற்றி எழுதி வச்சுருக்காங்களே. ஆனால் உனக்கு தந்தது நீ வச்சு வாழ்ந்துக்கணும். அது உனக்கு சரியில்லைன்னு சொன்னால் உங்கள் ஒப்பங்கிட்ட போய் கேளு. அது எப்படி எங்கள்கிட்ட கேட்கலான்டா? நான் எனக்கு தந்துருந்தா உங்ககிட்டே வந்து கேட்பேன், கேட்க மாட்டோம்ல. அதனால் நீ பாறையை விட இல்லைன்னா வைரத்தை விட எனக்கு என்ன அவசியம் அப்படின்னு உன்னை அடித்து பத்துறாங்க. கால் வந்துட்டுவான். நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? இப்போ நீ வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு அவங்க வச்சுருக்கிற பங்கில் ஒரு ஷேர் வேணும்னு கேட்குற. அது எப்படா கொடுப்பாங்க? என்னையை வாங்கி தர சொல்லி என்ன நியாயம் அது? சரி, ஒருத்தன் சம்மதிக்கான், இன்னொருத்தனையும் சம்மதிக்க வச்சு வெட்டியாக்கி தந்தா போதுமா? பக்கத்தில் வா. 3 மாதத்தில் உன் இடத்த ஒரு ரேட்டை போட்டு விற்று அதில் ஒரு ஷேரை கொடுத்துருவோம். உனக்கு வேறு நிலத்தை வாங்கி தர, வெற்றி உண்டு. இப்படி மகனே, ஒரு கேள்வி கேட்டுக்காமா? சந்தோஷம், போயிட்டு வா. சாப்பாடை முடிச்சுட்டு போங்க. கர்மதாமிக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கான்னு சொன்னது வாயை திறக்கிற நீ. பௌர்ணமிக்கு வந்து கேட்டுக்கோ. சாப்பாடு முடிச்சுட்டு போங்க, உட்காருக்கோ. கும்பிடுவியாங்க போய்? அவா சூலாயத்தை கொண்டு வாராட, அதான் கேட்டேன். இன்னொருத்தர் காரணம் அண்ணன் போர்வெல் வண்டி வச்சிருக்கலாம். கை மிஷினா? பழைய காலத்தில் போட்டு இப்படி கொண்டி போட்டு இடித்தாங்களே அந்த மிஷின். இன்னொருத்தனை கால் வந்துட்டு உட்காரலாம். இப்போதைக்கு கடன் பட்டு மனவேதனைகள் நிறைய இருக்குது. வயது காலத்தில் இந்த மிஷினை வச்சுக்கிட்டு வண்டியை தள்ளவும் முடியலை, ஓட்டவும் முடியலை. பழைய மாதிரி என்னையை கூப்பிடவும் மாட்டுக்காங்க. வீட்டுக்கு உள்ளே போர் போடணும்னா தான் இதை போட முடியும், வெளியில் போடணும்னா இதை வச்சு போட முடியாது. அதனால் அப்படி எதிர்பார்க்குறவங்க என்னை எப்படி அடையாளம் பார்த்து வருவாங்க? இந்த தொழிலை வச்சுருக்கவா அல்லது வேறு ஏதாவது வழிகாட்டி எங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு வழி தரணும்னு கேட்குறியான். கால் பூ. யார் நீ? வாப்பா, ஒரு 2 ஆர்டர் வாங்கி தரேன். அதை வச்சு இப்போ ஓட்டு 5 மாதத்தில் வேற ஒரு கடை வச்சு உனக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி தரேன். நல்லா இருப்பா. கர்மதாமிக்கு இன்ஜினியரிங் கம்பெனியா? கால் வந்துட்டு வா. தூக்கம் வருதுடா. உன் கம்பெனிக்குள்ளே போன உடனே எனக்கு உறக்கம் வருது. ஒரு சுறுசுறுப்பான விழிப்பு இல்லை. இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைப்புகள் தெளிவாக கிடைக்காம
மனவேதனையோடு இப்போ நிறைய லாஸாக தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா, டீ குடிக்க அவனுக்கு அப்போ நிலைமை இருக்குன்னு சொல்லுதா? என்ன விஷயம்? வீடு கட்டிட்டு இருக்கீங்க, ஆ, வீடு முடியல, ஒரு வருஷமாக நிறுத்தி வச்சுருக்கேன். எதுக்காக நிறுத்தி வச்சுருக்க? பிஸ்னஸ் லாஸ்னால பேமெண்ட் பெருசாக வருது. இந்தா அந்த வீட்டவும் கட்டிக்கா, தொழிலையும் நடத்திக்கா, இன்னொரு இடத்துல லோன் கிடைக்கும். ஆட்டிப்போம் போ. மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை. அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். பௌர்ணமிக்கு வந்து சேர் போயிட்டு வாங்க. சாப்பிட்டு போ. கர்மணி வா. பெரியபாளையத்தம்மன் கோயில் எங்கே இருக்கு? உங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல. என் குதிரை போச்சு, அந்த கோயில் வாசலில் நிற்கிறேன். வேப்பஞ்சீலையெல்லாம் கட்டி வழிபாடு பண்ணுவாங்களா அந்த கோயிலில்? காலைல வந்துடுவாங்க. டக்குன்னு குதிரை நின்றுக்கிடுது. என்னம்மா? நான் தான் பாருப்பா பாளையத்தம்மா அப்படின்னா. சரி, கரெக்டு. நீங்கள் ரெண்டு பேருமே அடுத்தவங்களுக்கு கட்டுப்பட்டு பணி செய்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இப்போதைக்கு இந்த குடும்பத்தையும் இந்த கடனையும் நீர்படுத்துறதுக்கு சரியான வருமானங்கள் போதாதுங்கிற வேதனை உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அதனால் வேறு தொழில் மாற்றம் ஏற்படுமா, இதுதான் விதியா என்று புரிய முடியாத குழப்பம் உங்கள் உள்ளத்தில். வேறு உங்களுக்கு என்ன வேணும்? நான் தான் கடனை பற்றி சொல்லிட்டேனே. ஒரு பிள்ளை வேலைக்கு போய் உங்களை காப்பாற்றிடும், இன்னொரு பிள்ளைக்கு 6 மாதம் கழித்து வரக்கூடிய உத்தரவில் நம்ம செம்மையாக்கிடுவோம். கால் வந்துட்டு வாங்க. முள்ளை முள்ளால் எடுக்கலாம் என்பது முள்ளுக்குத்தான் விதி. முள்ளு என்றால் ஊசின்னு அர்த்தம். என்ன முள்ளுன்னா என்ன அர்த்தம்? ஊசி அப்படின்னு அர்த்தம். முள்ளை முள்ளால் எடுக்கலாம், கடனை கடன் வாங்கி தீர்க்கலாமா? நீ அப்படி செஞ்சிருக்கிற, அதனால் ஏற்பட்டது உனக்கு இந்த பிரச்சனை. அதனால் நான் கை நிறைய உனக்கு பணம் தாரேன், கடனை இந்த வருஷத்தில் தீர்த்து உங்களை நிம்மதியாக்கிடுவோம். புண்ணியமாக இருப்பாய் மகளே. இந்தா வயிறார சாப்பிட்டு போங்க செல்லங்களே. நல்லா இருக்கும். கர்பதாமிக்கு கர்பதாமி நீ அது என்னடா வேணும்? கண்ணை மூடிக்காங்கடா, நான் பார்த்துக்கிடுறேன் உங்களை. ரெண்டு வர காலில் வந்துட்டு வா. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையாள. எதிர்பார்க்காம உன் உடம்பெல்லாம் அப்படி காந்துறது மாதிரி சில சமயத்தில் உச்சிலிருந்து உள்ளங்கால் வர ஒரு எரிச்சல் தோன்றுது. உனக்கு இரவில் படுத்திருக்கும் பொழுது யாரோ அமுக்கிறது மாதிரி கடினமாக ஒரு அழுத்தமும், எந்திக்கும் பொழுது உடம்பு ஒரு சுமையாக இருக்கிறது மாதிரி இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே எதுவும் ஆவி கீவி இருக்கா, அப்படி இல்லை வேறு எதுவும் செய்வன வைவனை இருக்கா, அல்லது எங்களுடைய யோகத்துக்கு இந்த வீடு பொருந்தலையா? இது உங்கள் ரெண்டு பேருடைய கேள்வி. கால் வந்துட்டு வாங்க. நல்ல கேள்வி தானே? சும்மா இருக்கே, ஒரு டீ தரலாம்ல? அவன் எப்படி கொடுப்பான்? அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தம்பா, ஒரு ஆவி நடமாட்டம் இருக்குது. சில வேளை மதியம் 11 மணிலேருந்து 12:15 வரை வீட்டில் ரொம்ப வெப்பம் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். உள்ளுக்கு நம்ம போகும்பொழுது யாரோ உள்ளே இருக்கிறாங்களோ அப்படின்னு மனதுக்குள்ளே ஒரு தோற்றம் தெரியும். இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் அந்த வீட்டுக்குள்ளே ஓடுது. அவைகளை நீக்கி வெளியாக்கி உங்களை நல்லாக்கி தந்தால் போதும்லாம். காலில் விட்டுருவாங்க. நான் கொடுக்குற வெற்றி மாலையை அந்த வீட்டுக்கு கொண்டு போ, அந்த ஆவி வெளியே போயிடும். உங்கள் ஆவி நல்ல வாழும். வெற்றி மாலை கொண்டா. உன் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி ஆயுள் பிளத்தோடு வாழ வைக்கேன். பயம் வராது, காப்பாற்றுறேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போங்க. முதல்ல உயிரை பேசுவோம், 2ஆம் தடவை பிஸ்னஸை பேசுவோம். சிலரே இது உனக்கு, இது உனக்கு சாப்பிட்டுக்கொள்ள வேண்டும். இது வீட்டில் வைத்து என்னை நினைத்து வணங்க வேண்டும். வெற்றிமான ரகசியத்தை சொல்லிவிடுங்க. கால் வந்துட்டு வா செல்லம். அப்படியா? சரி, கேட்டு பார்ப்போம். ஓடிக்கிட்டு இருக்கா ஒரு கேள்வி. அப்படிதான்
உனக்கு ஏற்கனவே 3 முறை முயற்சி செய்து நிறைய வீழ்ச்சியும் தோல்வியும் பெற்று வேதனை அடைந்திருக்கிறோம். இந்த முறையாவது அந்த வேலையை கிடைத்து கருப்பசாமி ஐயா எங்களுக்கு வாங்கி தந்து எங்களை வாழ வைக்கணும்னு கேட்குறீங்க. கால் வந்துட்டு வா. அரங்கமாநகருள்ளானே அல்லிக்கேணி குளத்தின் அருகில் கள்ளன் சிரிக்கிறான். சென்னையில் இடம் எங்க? பெருமாள் கோயில் எங்கே இருக்குது? பக்கத்தில் இருக்குது. அரங்கன் என்பவன் யார்? திருவரங்க நாயகனாகிய எம்பெருமான் நாராயணன். திருவல்லிக்கேணியில் இருக்கும் பார்த்தசாரதிக்கு பெயரும் பெருமாள் தான். அதனால தான் இந்த பாடல் ரெண்டையும் படித்து உங்கள் பக்கத்தில் அவர் இருக்காருன்னு சொன்னேன். உன்னால் இப்போ ஒரு 1.5 வருஷமாக சுபிட்சமாக வாழ முடியலை. மனம் திறந்து யார்கிட்டையும் நிம்மதியாக பேசி மகிழ்ச்சி சிரித்து கொண்டாடி வாழ முடியலை. அந்த அளவுக்கு உனக்கு பொருளாதார பண நெருக்கடிகளும் மன வருத்தங்களும் நிலையான வருமானம் இல்லாத வேதனையும் உறவினர்கள் உதறி தள்ளிவிட்ட உள்ள உபாதையும் உங்கள் உள்ளத்தை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. உங்கள் திக்கத்தவனுக்கு தெய்வம் தானே துணை. அதனால தான் நீங்கள் தேடி வந்ததுக்கு உங்களை தேடி நான் வந்து கூப்பிட்டேன். காலில் வந்துட்டு வாங்க. இந்தா உன்னுடைய கடன்கள் தீரும். உனக்கு இந்த ஆண்டில் அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். வெற்றி உண்டு மகனே, சந்தோஷமாக இரு. ஒரு கேள்வி கேட்டுக்கா, என்ன வேணும்? இந்தாங்க, 2 பேரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. புண்ணியமாக வயிறார சாப்பிட்டு போங்க. கருப்பசாமி, என் பேத்தியா பேரன் எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கணும்னு ஒரு பொம்பளை கேட்டு வந்திருக்கா. பாமா ஒரு வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? இந்த ஊரே எந்த ஊருமா? சென்னையில். நீங்கள் எங்கே இருக்கீங்க? திருநின்ற ஊர். உனக்கு என்ன வேணும்? பேரம்பத்தி எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. மனம் குழம்பாமல் இருங்க. ஆதியே அந்த மிலா ஜோதி கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கணவன் மனைவி இருவருக்கும் மன அமைதி இல்லாத வேதனைகள், அந்த குடும்பத்தில் உள்ளவர்களால் மனக்குழப்பம், இவைகளெல்லாம் நடக்கு. கிரகங்கள் ஒரு காரணம். கிரகங்கள் காரணம், மனிதர்கள் காரணம் இல்லை. சரி பண்ணி தாரேன், தெளிவாக்கி தாரேன். காரணத்தை சொல்றதுக்கு உத்தரவு இல்லை. கால் வந்துட்டு வரலாம். இல்லையே, உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன், தைரியமாக இருங்க. தம்பி வா, உட்கார். உனக்கு என்ன வேணும்ப்பா? என்ன செய்யணுன்றது சாமிக்கு தெரியும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு நிறைந்த விளக்கங்களை சொல்லதுக்கு எனக்கு முடியலை. நான் உண்மையை சொல்கிறேன், புரியுதா? விதியை சில சமயத்தில் வெல்ல முடியும், ஆனால் பல வேளைகளில் வெல்ல முடியாது. அதுதான் வென்று நிற்கும். அதுதான் வென்று நிற்கும். நீ இதையெல்லாம் சொல்கிற. இந்த உலகத்தில் மரணமில்லா வாழ்வை பெற்றவன் உலகில் யாருமே இல்லை. காலத்தை அறிந்தவன் இறைவன், பாசத்தை பெற்றவன் மனிதன். ஆமாம், அதை பற்றி நான் பேச விரும்பலை, விட்டுருமா. அந்த பிள்ளைகளுக்கு நான் நிறைவான வாழ்வை தாரேன், உன் கையில் பிடிச்சி தாரேன். வெற்றி உண்டு. கேட்க வைக்கிறேன் தாயே. நல்லா உலகத்தில் எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லிடலாம், இழந்ததுக்கு ஆறுதல் சொல்ல முடியுமாடா? முடியாது. இருப்பவர்களை காப்பதுக்கு வழிவகுக்க. சற்று பொறுமையாக இருமா, எல்லாம் நடக்கும். நிதானமாக பெற்றுத்தாரேன், தைரியமாக. கருப்பசாமிக்கு
கர்மசாமிக்கு எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அமைதி வேணும். இன்னொரு சின்ன பொண்ணு வீட்டில் அவர் புருஷன் முன்னாடி ஒத்துமில்லாமல் இருக்கிறாங்கப்பா. நான் முதல்ல அந்த வார்த்தையை சொன்னேன், நீங்கள் அதுக்கு வாக்கு திறக்கலை. கணவன் மனைவி ரெண்டருக்குள்ளே மன வருத்தங்களும் பிரிவும் இருக்குன்னு சொன்னேன், நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. நான் ஒரு சப்ஜெக்டில் போகும்போது நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் வந்தீங்க. 2 பேருக்கும் ஒத்தே போக மாட்டேன். ஒத்து வருவார்கள். 3 முறை என்னைய பாருங்கள்.